ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம விநாயகருக்கு ஏதாச்சும் அம்ப்ரெல்லா, எஸ், அந்த கொடையை வந்து பண்ண போகிறோம். அதுவும் எப்படி பண்ண போகிறோம்னா இந்த பேப்பர், இந்த சார்ட் பேப்பரை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு பிங்க் கலர் சார்ட்டில் வந்து ஒரு ஏதோ ஒரு ஷேப் அம்ப்ரெல்லா ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு ப்ளெயினான டார்க்கான கலரில் வந்து ரொம்ப டார்க்கில் மீடியம் டார்க், ஸோ அந்த பிங்க் கலரில் வந்து நான் ஒரு இதே ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட் திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு சார்ட் பேப்பரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானதுக்கு நம்மளோட கிராஃப்டோட டப்பா தேவை. அந்த டப்பா இருந்தால் தான் அடிக்கடி ஏஞ்சிக்க தேவையில்ல, இல்லைன்னா நம்ம அடிக்கடி ஏஞ்சிக்கிட்டு கத்திட்டு இருக்காங்க. வீட்டில் கத்தினா ரெக்கார்ட் ஆகும்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோம், கட் பண்ணோம். சிசர் எங்கே வச்சுன்னு தெரியலையே, சிசர் காணோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி இப்படி இருந்த பேப்பரை நடுவில் ஒரு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போனா என்ன ஆகும்னா நம்மளால் இந்த அம்ப்ரெல்லாவில் வந்து அந்த ஷேப் கொண்டு வர முடியும். அதே மாதிரி இன்னொரு பேப்பரில் வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஸ்டிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டெடி ஆகும். புரிஞ்சுதா? ஸோ நம்ம அதை பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா வேறு மெத்தட் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது எப்படி பண்ணணும்னா இதை இப்படி பண்ணிட்டு இது கூட ஸ்டேப்லர் இல்லை கம்மு போட்டு ஒட்டுறீங்களோ ஏதோ பண்ணுறீங்களோ. இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு அம்ப்ரெல்லா ஷேப் தான் வந்துருச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளூவை வச்சு ஒட்டிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும். கரெக்டா? திக்னஸ் இருந்தால் தான் அடுத்த வருஷமும் இதே அம்ப்ரெல்லா வச்சு நம்ம ஓட்ட முடியும். ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுல்ல, தெரியல ஏன் பண்ணலாமே அடுத்த வருஷமும் அதே. பிகாஸ் எங்கள் அப்பா தான் கத்திட்டு இருக்காரு. டிட் 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 டிட். இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா ஆக்கிடலாம் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ப்ளீஸ் டோன்ட் பி அக்லி, ப்ளீஸ் டோன்ட் பி அக்லி. அந்த ரீல்ஸ்ல வரும், ப்ளீஸ் டோன்ட் பி அக்லி. ரீல்ஸ் மாதிரி கணக்கிட்டு இருக்கேன். Please don't be ugly. Yes, we did. இந்த கொடைக்கு எத்தனை லேயர் நம்ம போடுறோம்னா 3 லேயர் போடுறோம். ஏன்னா நம்ம திக்கான பேப்பர் யூஸ் பண்ணல, இந்த சார்ட் பேப்பரை வச்சே ஓட்டிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு சார்ட் வந்து யூஸ் பண்ண சார்ட் நம்ம எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணோம்ல, அதனால கரெக்டாக தான் பேசுகிறேன். ஸோ இந்த சைடு கட் இருக்கு, இந்த சைடில் கட்டில் நம்ம ஓட்டணும். இங்கே க்ளூ அப்ளை பண்ணனா பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஓட்டினா இந்த கார்னரில் இந்த வாட்டி விநாயகர் சதுர்த்திக்கு டிஃப்ரெண்டான பேக்ரவுண்ட் டிசைன் வந்து பண்ணுறேன். அது ஒரு தனி வீடியோ போடுறேன். டோன்ட் வரி, என்ன பண்ணுறேன்ட்டு. பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்ப்ரெல்லாவோட டாப் அந்த கவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த குச்சிக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்டிக் ஃபைல் இருக்கும்ல, அந்த ஸ்டிக் ஃபைல தான் நம்ம ஸ்டாண்டாக நிற்க போகிறோம். பட் இப்போ நம்ம ஒட்ட மாட்டோம், ஏன்னா உடஞ்சிச்சுன்னா திரும்பி ஓட்டிங்கன்னே இருக்கணுமா? இன்னும் அதனால அது லாஸ்ட் ப்ரொசீஜர். அதுக்கு முன்னாடி மேலே டாப்பை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிடுவோம். ஓகேவா? டாப்பை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட நிறைய லேஸ் இருக்கு. எங்கள் அம்மா கிட்ட இருந்து சுட்டுட்டேன். ஸோ அவங்களுக்கு தெரியாது, பட் ஆனாலும் இதை வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டினா தான் நம்மளுக்கு ஒழுங்காக ஓட்டும், இல்லைன்னா எப்படி இருந்தால் பிச்சுட்டு வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒழுங்காக கட் பண்ணி குட்டி குட்டியாக ஓட்டணும். ஓட்டினா நம்மளுக்கு எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இன்னர் கார்னரில் நம்ம நெக்ஸ்ட் இந்த லேஸை யூஸ் பண்ணலாம். இதை வந்து டாப் லேயருக்கு வந்து ஓட்டுவோம். நம்மளோட கொடை ரெடி ஆயிடுச்சு. அந்த கொடைக்கு வந்து நம்ம குட்டி குட்டி பாம்பாம்ஸ் வேணும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி ஹேங் பண்ணால் க்யூட்டாக இருக்குல்ல? இது மாதிரி தான் நம்ம இப்போ பண்ணி வைக்க போகிறோம். இந்த பாம்பாம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, இது மாதிரி த்ரெட் இருக்குல்ல, இந்த த்ரெட்டை வந்து இந்த கையில் நம்ம சுற்றிட்டோன்னே சுற்றி விட்டா அப்படியே திக்காக சுற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த குட்டி கோழி மாதிரி இருக்கும், இல்லைன்னா வேறு மாதிரி மெலிசா எல்லாமே பிஞ்சு வந்துடும். கொஞ்சம் திக்காக நம்ம சுற்றும் போதே ஒரு கொஞ்சம் திக்காக சுற்றினா பால் மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக சுற்றிட்டேன். இதை வந்து நம்ம நாட் போடணும். எப்படி நாட் போடணும்னா எடுத்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு இது இருக்குல்ல நடுவில் டைப் பண்ணணும். ஸோ நடுவில் இப்படி ஒரு முடிப்பு போட்டுடணும் ரெண்டுத்துக்கும் நடுவில். இது மாதிரி போட்டால் நம்மளுக்கு ஒரு நடுவில் நான் நாட் போட்டிருக்கேன். இந்த சைடு ரெண்டு சைடும் வந்து பம்பியாக இருக்கா, அந்த பம்பியை வந்து நம்ம
கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணால் நம்மளுக்கு பால் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 7 பால் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சம் இந்த சேட்டுக்காரர் மாதிரியே பேசுவேன். நம்மளுக்கு 7 பால் வந்துடும். எனக்கு ஏன் அப்படி வருதுன்ட்டு எனக்கே தெரியல. இவ்வளோ போதும். பார்த்தீங்கன்னா நம்ம பால் ரெடி. பட் ஷேப் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. அந்த ஷேப்பை மட்டும் நம்ம அழகாக பண்ணிடலாம். இது மாதிரி 7 நம்மளோட குட்டி குட்டி பாம்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஐயோ கச்சிச்சு. ஐயோ இப்போது நம்ம இதை வந்து ப்ளூ கன்னால் செக்யூர் பண்ண போகிறோம். லென்த் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தான் எடுக்கிறேன். இதுக்கு மேலே நிறைய லென்த் வச்சா நல்லா இருக்காது. இதை வச்சு நம்ம ஒட்டுறோம். ஓகே பார்த்தீங்கன்னா இந்த ஜூட் நூலை வச்சு சுற்றிட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட கொம்பாக இருக்க போது. இப்போது இதை வந்து இப்படி செக்யூர் பண்ணுறோம். ஓகே ஃபைனலாக நம்மளோட கொடை முடிஞ்சுக்கிட்டது. ஐ ஹோப் ஸோ பிரிட்டினோ அழகாக இருக்குல்ல. உங்களுக்கும் இது மாதிரி வேணும்னா, ஐயோ ஒழுங்கு காயில், உங்களுக்கும் இது மாதிரி கொடை வேணும்னா வீட்டில் பண்ணி நீங்களே எங்கள் சாமிக்கு வைங்க. ஓகே அண்டில் தென் பை.